Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல WBBL டாடா WBL ஓட 7வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா RCB உமன்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை வச்சு ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் சரியான சேனல்ல ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நேமை பயன்படுத்தி நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை டெலிகிராம் லிங்கை டச் பண்ணீங்கன்னாவே நம்மளோட டெலிகிராம்ல கொண்டு போய் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி விட்டுரும். நீங்க போய் சர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்வேவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் அவங்க விட்டுருக்காங்க. இதுல ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. GST சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல, TDS சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீக்கெண்டுக்கு டெபாசிட் ஆஃபர்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த டெபாசிட் ஆஃபர் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 21 பிப்ரவரில இருந்து 23 பிப்ரவரி வரைக்கும் நீங்க 100 ரூபாயில இருந்து 4999 ரூபாய் வரைக்கும் எந்த அமௌண்ட் நீங்க ஆட் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா 3% ரியல் கேஷா அவங்க ஆட் பண்ண போறாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரக்கூடியது. இப்போ நார்மலா நம்ம எந்த ஆப்ல போய் ஆட் பண்ணாலுமே அந்த அமௌண்ட் மட்டும் தான் ஆட் ஆகும். இந்த ரியல் கேஷா எக்ஸ்ட்ரா 3% ஆட் ஆகுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரோமோ கோடுங்கிற இடத்துல சாம்பியன் 03 அப்படின்னு கொடுக்கணும். அந்த 100 ரூபாயில இருந்து 4999 ரூபாய் வரைக்கும் போடுறப்போ அந்த டெபாசிட்டுங்கிற ஆப்ஷன் கீழே கோடுன்னு கேட்கும். அந்த கோட்ல இதை நீங்க போட்டீங்கன்னா 3% போட்டு நீங்க அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா 3% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது இல்லாம 5000 இருந்து 9999 ரூபாய் வரைக்கும் நீங்க எவ்வளவு ஆட் பண்ணாலுமே 4% வரைக்கும் கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு மேல எவ்வளவு நீங்க ஆட் பண்ணாலுமே அதுக்கு எக்ஸ்ட்ரா 5% வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்க ஆட் பண்றீங்கன்னா 5% 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 10,500 ரூபாய் உங்களுக்கு ரியல் கேஷாவே உங்களோட டெபாசிட் வேலெட்ல ஆட் ஆயிரும். இதுக்கெல்லாம் நீங்க இந்த கோடை பயன்படுத்தணும். இந்த ஆஃபர் இந்த 3 நாளைக்கு மட்டும் தாங்க இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் ஆட் பண்ண போறீங்க. அந்த கோடை பயன்படுத்துறப்ப இன்னொரு 500 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது 10,500 ரூபாய் கிடைக்கும். அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க. இந்த 500 எக்ஸ்ட்ரா வேற கிடைக்குது. இந்த 500 ரூபாய் வச்சு கூட ஒரு கான்டெஸ்ட் நீங்க ப்ளே பண்ணலாம். அதை வச்சு கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 21 பிப்ரவரி 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வெதரோட நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பெங்களூர்ல இந்த மேட்ச் நடக்க போகுது. சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. யூசுவலாவே மென்ஸ் மேட்சுக்கு அந்த வெனுல வச்சாவே உமன்ஸ் மேட்சுக்கு நடந்தா என்ன டைமென்ஷன்ஸ் இருக்குமோ அதே சேம் டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப 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 ஸ்மால் பவுண்டரி டைமென்ஷன்ஸை கொண்ட ஒரு வெனு, பேட்டிங்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு வெனு. நமக்கு தெரியும் சின்னசுவாமி ஸ்டேடியம் அப்படின்னாவே 200+ ரன் அடிச்சா கூட அதை சேஸ் பண்ணி அடிப்பாங்க T20s அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். இந்த மேட்சும் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஆனா என்ன இங்க ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பாவே இங்க அசெட்ஸ் இருக்கும். மேபி சில ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால பாலை கிரிப் பண்ணி பெருசா அவங்களால பவுல் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும். பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெனு தான் இந்த வெனு. மொத்தம் ஒரு 11 மேட்சஸ் நடந்திருக்கு உமன்ஸ்ல. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 4 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 7 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோர் 152 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கடைசியா விளையாண்ட 5 T20s RCB 2 மேட்சும், மும்பை உமன்ஸ் பாத்தீங்கன்னா 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் கொஞ்சம் அதிகமா வின் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசியா விளையாண்டு 5 T20 உமன்ஸ் மேட்ச்ல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 166ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. மொத்தம் 57 விக்கெட்ஸ் அதுல போயிருக்கு. அதுல 26 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும், ஸ்பின்னர்ஸ் 31 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஒரு 5 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமா எடுத்திருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான் இந்த வெனு. யூசுவலாவே உமன்ஸ் மேட்ச் அப்படின்னாவே ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே டாமினேஷன்ஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுப்பாங்க.
இந்த வெனுலையும் அதே தான் நடந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஃபாஸ்ட் பால்ஸை விட. ஆர்சிபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 மோஸ்ட் ப்ராபபிலி வின்னிங் காம்பினேஷனோட தான் வருவாங்க. ஸ்மிருதி மந்தனா அண்ட் டேனி வயர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். எலிஸ் பெர்ரி, ராகவி பிஸ்ட், ரிச்சா ஹோஸ் டீமோட விக்கெட் கீப்பர், கனிகா அகுஜா, அடுத்ததா ஜார்ஜா வேகம், கிம் கிராத், எகிட்டா பிஸ்ட், விஜய் ஜோஷிதா, ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வந்து ஆர்சிபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் மும்பை உமன்ஸும் சேம் அதே காம்பினேஷனோட வருவதற்கு தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர் அவங்க தான் பண்ண போறாங்க. ஹைலி மேத்யூஸ், நட்சிவர் பிரவுன், ஹர்மன்பீட் கவர் இந்த டீமோட கேப்டன், அமிலியா கேர், எஸ் சஜனா, கமிலினி, அமன்ஜித் கவர், சந்திரி குப்தா, சுமைன் இஸ்மாயில், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி சிசோடியா. இது வந்து மும்பை உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 5 பிளேயர், அந்த 5 பிளேயர் தான் இந்த டீமோட மிகப்பெரிய ஒரு பேக் போன் அண்ட் பேட்டிங் யூனிட், ஆல்ரவுண்டர் யூனிட் எல்லாத்துலயுமே அவங்க தான். ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த 5 பேர்ல வந்து அமிலியா கேர் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. பேட்டிங்ல வர்றப்போ 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். நட்சிவர் ப்ரௌட் விளையாண்ட 2 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 50+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அந்த டீமை சிங்கிள் ஹேண்டடா கொண்டு போயிட்டு இருக்காங்க நட்சிவர் ப்ரௌட். அது மட்டும் கிடையாது, ஓவரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் அவங்க போல் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் அவங்களோட 4 ஓவர் போட்டாவே உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ மினிமம் 3 ஓவர் அப்படிங்கறத அவங்களுக்கு கம்பல்சரி போல் பண்ணிடுறாங்க நட்சிவர் ப்ரௌண்டை பொறுத்த வரைக்கும். பவுலிங் அண்ட் பேட் ரெண்டுலுமே வந்து கான்ட்ரிபியூட். தென் ஹைலி மேத்யூஸ் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. ஸோ பேட்டிங்ல இந்த சீரீஸ்ல பெருசா அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரல. பவுலிங்ல நல்லாவே போல் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் அண்ட் மேட்ச் மினிமம் 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட 3 விக்கெட் வரைக்கும் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் வர சான்சஸ் இருக்கும். இந்த வெறும் நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெறும் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு பவுண்டரி லைன் அப். ஸோ கண்டிப்பா வந்து ஹைலி மெத்தட்ஸ் வந்து பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் தென் பவுல் அப்படிங்கிற பட்சத்துல டாப் 5 பேர்த்திலேயே கிட்டத்தட்ட நமக்கு 12 மினிமம் 11 மேக்சிமம் 12 ஓவருமே கவர் ஆயிடுது. ஸோ ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா பவுல் பண்றதுக்கு பவுலர்ஸ் வகைஸ்ல 11 மினிமம் 11 ஓவர். ஏன்னா அந்த ஒரு ஓவர் வந்து நட்சிவர் ப்ரௌண்டுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நிறுத்தி வைப்பாங்க. 3 ஓவர் மட்டும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மெஜாரிட்டி 4 ஓவருமே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் நம்ம மினிமம் 11 ஓவர் இங்கேயே கவர் ஆயிடுது. மேக்ஸிமம் 12 ஓவருமே கவர் ஆயிடுது. தென் பேட்டிங்லயுமே டாப் ஆர்டர்ல இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து தான் கான்ட்ரிபியூட்ஸும் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த டாப் 5 பேர் இந்த 3 பேரும் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. தென் யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர். ஸோ விக்கெட் 2 மேட்சுமே அவங்களோட பேட்டிங்ல இருந்து இன்னும் கான்ட்ரிபியூட் வரல. பட் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு 1 or 2 மேட்ச் ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து ஃபேண்டசி டீம்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்க போகுதுன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து அவங்க பேட்டிங்ல மினிமம் 20 to மேக்சிமம் 30 ரன்ஸுக்கு மேல வரைக்கும் அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. மினிமம் 25 ரன் அவங்க அடிச்சுட்டாவே கிட்டத்தட்ட அதுலயே 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட சேர்த்து கிட்டத்தட்ட 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து யாஸ்டிகா பாட்டியாவுக்கு இருக்கு. டபுள் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ரிச்சா ஹோஸோட டவுன் மிடில் ஆர்டர்ல வருது. அவங்க பேட்டிங்க்கு வருவாங்களா கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். பட் யாஸ்டிகா பாட்டியா 100% பேட்டிங் வந்துருவாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்பவே வந்து ஒரு அட்வான்டேஜ் உள்ளவங்களா வந்து தெரியுறாங்க யாஸ்டிகா பாட்டியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ யாஸ்டிகா பாட்டியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. டாப் 5 பேர்த்துல 4 பேர் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. இதுல மேட்ச் அண்ட் மேட்ச் நான் சொல்றது ஹர்மன்பீட் கவரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றப்போ அவங்க ஒரு ஃபிளாப் இன்னிங்ஸ் தான் இருக்கு. 10ல் 8 மேட்ச்ல நல்லா இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் தான் சொல்றோம், அவங்க என்ன மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா செகண்ட் பேட்டிங்னாவே கண்ணை மூடிட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. நம்ம சொல்றது எல்லாமே உங்களை ஆப்ஷன்ஸா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 10ல் 8 மேட்ச் செகண்டா பேட் பண்றப்போ அவங்க ஃபேண்டசி டீம்ல வரவே இல்லை. T20ஸ்ல ஒரு 2 மேட்ச் வந்து வந்துடுறாங்க. இப்போ நம்ம டீம்ஸை பிக் பண்றோம் போடுறப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 10 டீம் போடுறோம் அப்படின்னா செகண்டா பேட் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் அப்படின்னா 2 டீம்ல மட்டும் அவங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு மீதி இருக்க 8 டீம்ல இருந்து அவங்க ஒமிட் பண்ணிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கிட்டத்தட்ட 9 மேட்ச் அவங்க உள்ள வந்துடுறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஹர்மன்பீட் கவுர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க.
பேட்டிங்லயும் வந்து அவங்க சாரி ஃபேண்டசி டீம்லயுமே வந்து வந்துடுறாங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருக்காங்க ஹர்மன்பிரீத் கவுர். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்தாங்க. செகண்ட் மேட்ச் அவங்க பேட்டிங் செகண்ட் பண்ணப்போ அவங்க வரல. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹர்மன்பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்ப்ரெசிவாகவும் இருப்பாங்க. ஸோ நம்ம 10 டீம் ஒரு 10 டீம் போறீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 10 டீம்லயுமே ஒமிட் பண்ணிடாம ஒரு 2 டீம்ல மட்டும் அவங்கள ட்ரை பண்ணிக்காங்க. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஒரு மாதிரி ஒரு 2-3 விக்கெட் ஏறா கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட நேச்சுரல் கேம் ஆட மாட்டாங்க, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடி கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஏதாவது ஒரு மேட்ச் ஒரு 10ல் ஒரு மேட்ச் நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு செகண்டா பேட் பண்றப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாவது ஒரு 10 டீம் போடுறவங்களுக்கு ஒரு 3-4 டீம் தான் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு டீம்ல மட்டுமாவது ட்ரை பண்ணிக்கோங்க செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மெஜாரிட்டியான கான்டெஸ்ட்ல வந்து சாரி டீம்ஸ்ல வந்து அவங்களை பிக் பண்ணிக்கோங்க. 10ல் 9 டீம்ல கூட நீங்க அவங்கள ட்ரை பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு உங்க ஒர்த்தபிளா வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ டாப் 5 பேர்ல 4 பேர் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 20-80 அந்த ரேஷியோல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கான காம்பினேஷன்ஸா வந்து இருக்கும் டாப் 5 பேர்ல. ஸோ 5 பேர் நமக்கு ஆயிடுறாங்க. அதுல கிட்டத்தட்ட 11ல இருந்து 12 ஓவர் வரைக்கும் வந்துடுது. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல எந்த மாதிரி அமையும் அப்படின்னா சஜனா பேட்டிங்ல வர்றப்ப 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி சிசோடியா அவங்க லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் போல் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் அமன்ஜோத் கவுர் அவங்க வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணியிருந்தாங்க. கமிலினியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு அவங்களை கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் வரும். அவங்க லோ பர்சன்டேஜ் பிக்கு, நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பர் அவங்க. பட் விக்கெட் கீப்பருக்கு யாஸ்டிகா பாட்டியா இருக்கிறதுனால விக்கெட் கீப்பர் அவங்க பண்ணல. பை சான்ஸ் யாஸ்திகா பாட்டியாவுக்கு இந்த மேட்ச் வந்து ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அப்படின்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பரா யார் இருப்பான்னா கமிலினி இன்னிங்ஸை ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பட்சத்துல அவங்க ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாங்க. எல்லாருமே ரிச்சா கோஸ்க்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, கமிலினி மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. விக்கெட் கீப்பர்னு ஒருத்தவங்க பண்றாங்க, யாஸ்டிகா பாட்டியாவுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா கமிலினிக்கு நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 5 டீம்லயாவது அவங்களை ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு நார்மலா கிடைச்சிரும். தென் அவங்க பேட்டிங்ல வந்து ஆடுவாங்க, நல்ல டச்ல தான் இருக்காங்க. மினிமம் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா ஃபேண்டசி டீமோட ஒரு ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்கக்கூடியவங்க வருவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் கமிலினிக்கு. ஸோ கமிலினிக்கு நார்மலா யாஸ்டிகா பாட்டியா இருக்காங்கன்னா அவங்களோட டவுன் ரொம்ப கீழே தாங்க போயிட்டு இருக்கும். ஏன்னா கடைசி கட்டத்துல வந்து ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அது அவங்களுக்கு ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருவாங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அமன்ஜித் கவுர் 2 ஓவர், சுமன் இஸ்மாயில் அவங்களோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாங்க. சிசோதியா 2 ஓவர். ஸோ இதுதான் கான்செப்ட் மீதி இருக்க ஓவர்ஸ்க்கு. இதுல சுமன் இஸ்மாயில் அவங்களோட பவர் பிளேக்குள்ளேயே 3 ஓவர் வந்து அவங்க போல் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 13-14 ஓவருக்குள்ளேயே அவங்களோட கோட்டாவை கிட்டத்தட்ட முடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு விக்கெட்டுங்கிறது அவங்களுக்கு சாலிடா கிடைச்சிடும். இந்த ஒரு விக்கெட் அவங்கள ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துருமானா கண்டிப்பா கொண்டு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். என்ன காரணம் அப்படின்னா அவங்க ரொம்ப 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 எக்கனாமிக்கலா போல் பண்ணுவாங்க. ஒண்ணு, நல்ல வேகத்துல போல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் போலர் எல்பிடபிள்யூ போல்டுங்கிற முறையில எடுப்பதற்கு சான்ஸ் இருக்கும். நல்ல ஸ்விங்கோட இன்சில் சேஜஸ் நல்ல ஸ்விங்கோட அவங்க போல் பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட். தென் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, 2 மேட்ச்லயுமே இவங்களோட ஃபீல்டிங் வச்சு இவங்க ஒரு பவுலர் நார்மலாவே பவுலர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் வராத இடங்கள்ல நிக்க வச்சு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கும், அவங்க நிறைய மிஸ் பண்ணுவாங்க, ஃபீல்டிங் மிஸ்லாம் நிறைய இருக்குங்கிறதுக்காக அப்படிதான் நிறுத்தி வைப்பாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பால் வரும், எங்கெங்கெல்லாம் அடிப்பாங்களோ அங்கதான் நிறுத்தி வைப்பாங்க. அவ்வளோ ஒரு டேலண்டடான ஒரு ஃபீல்டர்னே சொல்றாங்க. இப்ப எப்படி நம்ம மென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம், இவங்கலாம் நல்ல நல்ல ஃபீல்டருங்க அப்படி ரவீந்திர ஜடேஜா, கிளேன் பிலிப்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த அக்சர் பல் இது மாதிரி சொல்லிடலாம் இல்லைங்களா, ஒரு நல்ல டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி உமன்ஸ் எல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு நமக்கு யாருமே ஞாபகம் வராது. பட் இஸ்மாயில் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் ஃபீல்டர், பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணுவாங்க. எடுத்த நேரத்திலேயே வந்து எடுத்து த்ரோ பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா அவங்க ஒரு பவுலர் இல்லைங்களா, ஹார்ம்ஸ்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பயங்கரமான ஃபீல்டர், கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன். ஸோ அதுக்காக இதை சொல்ல வந்தேன். ஸோ அப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அப்படிங்கிறப்போ நம்ம ஆல்ரெடி டாப் 5 பேர்த்த வந்து பிக் பண்ணியிருக்கோம். டாப் ஆர்டர்ல கூடிய 5 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறப்ப இவங்களும் 6வது ஆப்ஷனா வந்து இங்கே உள்ள வந்துடுறாங்க. அதுல வந்து ஹர்மன்பிரீத் கவுர் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ இந்த 5 பேர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்ஸா ஆயிடுறாங்க.
இதுல 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னா அமன்ஜுத் கவுர் அண்ட் சிசோடியா, இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இதுல சிசோடியா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க, அதனால 2 ஓவரோட நிறுத்திட்டு அமன்ஜுத் கவுருக்கு 2 ஓவர் கொடுத்தாங்க, அது சக்சஸ் ஆனிச்சு. ஸோ அதனால அந்த சக்சஸை கண்டிப்பா இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எதனால இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், எதனால சிவருக்கு வந்து நான் 3 ஓவர் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னேன் அப்படின்னா, பை சான்ஸ் சிசோடியா நல்லா பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க, கொஞ்சம் எக்கனாமிக்கலா பவுல் பண்றாங்க, ரன் ரேட் வந்து ஒரு 7 ரன்னுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ அவங்களுக்கு ஒரு 3 ஓவரை கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் இவங்க பவுல் பண்ணாங்க. ஸோ அமன்ஜித் கவுர் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுத்தாங்க. அப்போ அமன்ஜித் கவுருக்கு 2 ஓவருங்கிறது அவங்க பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப சிசோடியா நல்லா பவுல் பண்ணிட்டாங்கன்னா 3 ஓவர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப அதுல 1 ஓவர் யாருகிட்ட இருந்து கம்மி பண்ணுவாங்கன்னா நட்சிவர் பிரவுன் கிட்ட இருந்து தான் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் சொன்னேன் அவங்களுக்கு மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவர். அப்ப அமன்ஜித் கவுர் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்கள டெத் ஓவர்ஸ்க்கு பயன்படுத்திக்கிறாங்க. யாரு கூடனா நட்சிவர் பிரவுன் கூட அமன்ஜித் கவரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர்ல அந்த 20வது ஓவரை கூட அமன்ஜித் கவருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, ஒரு டிஃபரன்சியல் பிக்ஸ்க்கு அமன்ஜித் கவுர் சிசோடியா 2 பேருமே இருக்காங்க இந்த டீமோட. மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 6th ஆப்ஷனுக்கு, இந்த டீமோட 6th ஆப்ஷனுக்கு அமன்ஜித் கவுர் சிசோடியா 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களை மாத்தி மாத்தி ட்ரை பண்ணுங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 7th ஆப்ஷனுக்கு, இந்த டீமோட 7th பிக்கு வந்து அமன்ஜித் கவுர் அண்ட் சிசோடியா 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்கள ட்ரை பண்ணிக்குவாங்க. இதுல டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால அமன்ஜித் கவுர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரபிளா இருப்பாங்க. தென் மேபி பேட்டிங் எல்லாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. கொஞ்சம் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால அமன்ஜித் கவுர் ஒரு மேபி ஒரு டிஃபரன்ஷியல் ஸ்பிக்கா அவங்க டீம்ல இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு ஒரு மல்டிபிள் டீம்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க, அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப எதுவுமே பண்ணாம அவங்க லோ பர்சன்டேஜ் பிக் அதனால ட்ரை பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 2 ஓவராவது பவுல் பண்ண போறாங்க, தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு, அது மாதிரி இடங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். தென் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்ல ரேணுகா சிங் தாக்கூர், தென் ஜொசிதா, கிம் கிராத் 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னருக்கு ஜார்ஜியா வேகம், நிகிதா பெஸ்ட், இந்த கணிக்கு அகுஜா, இப்படி வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இதுல ஜார்ஜியா வேகம் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. தென் எகிட்டா பெஸ்ட் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. ரேணுகா சிங் தாக்கூர் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கிம் கிராத் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர், அந்த ஒரு கான்செப்ட் தான். தென் கணிக்கோ அகுஜா கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விஜே ஜொசிட்டா பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுமே பெருசா அவங்கள்ட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, விக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல, ரன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டரை ஆட் பண்ணிட்டு எல்லிஸ் பெரிக்கு கூட அவங்க அந்த 5th and 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு கொண்டு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் இருக்கு. என்ன காரணம்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு நல்ல இடத்துல வந்து அவங்க போய் உட்காந்துருவாங்க. 2 மேட்சுமே நல்லா வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு பொசிஷன் போயிடும். அது இல்லாம ரொம்ப 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 முக்கியமான ஒரு டீம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு லாங் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போயிட்டு இருக்காங்க, பெருசா யாருக்குமே விக்கெட்டே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல எல்லிஸ் பெரிக்கு கூட சம்டைம்ஸ் வந்து கொடுத்து பார்க்க வாய்ப்பு இருக்கலாம். மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஆப்போனன்ட் டீம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. ஸோ சம் இன்ஜுரி, அதனால பவுல் பண்ணாம இருந்தாங்க. அதுலயும் என்ன சொன்னாங்கன்னா WBBயோட ஸ்டார்டிங் சில மேட்சஸ்க்கு வந்து அவங்க பவுல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பவுல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நியூஸஸ் வந்துருச்சு. நம்ம அதையும் நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். மேபி இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைனாலும் பேட்டிங்ல வந்து அவங்களுக்கான கான்ட்ரிபியூட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கிம் கிராத், ரேணுகா சிங் தாக்கூர், இதுல வந்து ரேணுகா சிங் தாக்கூரோட ஓவர் கிட்டத்தட்ட நம்ம இஸ்மாயில் மாதிரி தான், கிட்ட 14 ஓவருக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிடும். பவர் பிளேக்குள்ளேயே 3 ஓவர் வரைக்குமே அவங்க பவுல் பண்ணிடுவாங்க. நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 மேட்சுமே அவங்கள்ட்ட இருந்து நிறைய விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபேண்டசி டீம்ல சம்டைம்ஸ் வைஸ் கேப்டன் கூட அவங்க ஆப்டாவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பவுலிங்ல நல்லாவே பண்ணாங்க. இந்த மேட்சுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம், இல்லைன்னா விக்கெட் இல்லாம கூட போகலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா ஆப்பனில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப 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 குவாலிட்டியான ஒரு பேட்டர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்போ ரேணுகா சிங்கோட அவங்களோட பவுலிங் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் மேபி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்க சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மேபி ரொம்ப இம்ப்ரெசிவா இருப்பாங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து அவங்கள ட்ரை பண்ணிக்கோங்க. கிம் கிராத் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து
கண்டிப்பா வந்து ஜார்ஜியா வேகம் கூட டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கிம் கிராத் அண்ட் ஜார்ஜியா வேகம் ரெண்டு பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. அந்த டெத் ஓவர்ஸ்ல 19 அல்லது 20வது ஓவர்ல வந்து கிம் கிராத் போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்ஸ் இருக்கும். ஜார்ஜியா வேகமுக்கும் சேம் அதே தான். ஒரே ஓவர்ல கூட 2-3 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ. தென் பேட்டிங்ல வந்தாலும் 2 பேத்துக்கிட்ட இருந்துமே 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட்டும் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. எகிட்டா பெஸ்ட் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்தாங்க. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். தென் கனிகா அகுஜா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்கள்ட்ட இருந்து 1 விக்கெட் கிடைச்சது. தென் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன நடந்ததோ அதே கான்செப்ட் தான் இந்த மேட்சும் நடக்கும். அவங்கள்ட்ட இருந்து 1 விக்கெட் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். தென் பேட்டிங்ல வந்தாலும் 15 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிப்பாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிக். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு நியர்லி இருக்கு. கிட்டத்தட்ட 70% அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 2 ஓவர்ல வந்து 1 விக்கெட் விழுந்துட்டா கிட்டத்தட்ட அவங்க 95% அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. அந்த 2 ஓவர்ல விக்கெட் விழாத பட்சம். ஏன்னா பேட்டிங்ல கண்டிப்பா 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஏன்னா விக்கெட்ஸ் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகும். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி பவுலிங் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டா டாப் ஆர்டர்ல கண்டிப்பா விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆகும். அதுல கனிகா அகுஜா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. அந்த 2 ஓவர்ல 1 விக்கெட் எடுத்துட்டா கிட்டத்தட்ட 95% அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்மிருதி மந்தனா, டேனி வயாட், எலிஸ் பெர்ரி, ராகவி பிஸ்ட், ரிச்சா கோஸ் இந்த 5 பேர். ஸோ இந்த 5 பேர்த்துல இருந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா நல்ல டச் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பேட் ஃபர்ஸ்ட் எதுனாலுமே அவங்கள்ட்ட இருந்து கான்ட்ரிபியூட் வந்துருது. இப்போ அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வருமா, கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ரொம்பவே பெரிய ஸ்கோர் வருமானா அது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஸ்மிருதி மந்தனா ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பவர் பிளேலயே வந்து ஹைலி மேத்யூஸை வச்சு ஒரு ட்ரபிள் கொடுத்து பார்ப்பாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வெறும் 15 ரன் அடிச்சுட்டா போதுங்க. ஒரு 15 ரன் அடிச்சுட்டாங்கன்னா அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்துருவாங்க. இந்த ஒரு 15 ரன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் வந்துடும். 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடும். தென் அவங்க கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி அவங்க அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு வந்துருவாங்க. டேனி வயாட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒவ்வொரு வீடியோ சொல்றதா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்க ரொம்ப ஏர்லியரா தான் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய ஸ்கோர் அவங்க இருந்து வரல. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்காங்கன்னு சொன்னோம். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ணப்போ அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாங்க. இந்த மேட்சும் சேம் அதே கான்செப்ட் தான். இன்சியல் ஓவர்ஸ்ல சுமன் இஸ்மாயில் அகைன்ஸ்டா டேனியல் வயாட் ஒரு சின்ன ட்ரெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பேட்டிங் வருவதுக்கு முன்னாடி ஒரு 10-15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாங்க. ஒரு 2 கேட்சாவது பிடிச்சி வந்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிக்கக்கூடிய ஒரு 20 ரன் வந்து அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துடும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட அவங்கள ஒமிட் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். எலிஸ் பெர்ரி எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் தான். பர்சனலி நான் என்ன சொல்றேன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப இவங்களோட பேட்ல இருந்து மினிமம் 30 இருந்து மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் கூட வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம் எலிஸ் பெர்ரிட்ட இருந்து. தென் செகண்டா வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் விக்கெட்ஸே விழல அப்படிங்கிற பட்சத்துல எலிஸ் பெர்ரிக்கு கூட கொடுத்து பார்ப்பாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைக்கும் சான்சஸ். அது மட்டும் கிடையாது, இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் வந்து இந்த லாங் ஆன் லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கிறதுனால இந்த எல்லாருமே கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அதெல்லாம் வந்து 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கும். இது மாதிரி அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். பர்டிகுலர்லி பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மேபி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ ராகவி பெஸ்ட் டாப் ஆர்டர்ல ஒரு மாதிரி விக்கெட்ஸ் 2 விக்கெட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவங்களை வந்து ஆட வைப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் வரதாங்க வாய்ப்பு இருக்கும். ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமானா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பர் வந்து அவங்க பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களுக்கான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பேட்டிங் செகண்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ. ஆனா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே அவங்களோட வேல்யூ அதிகம் தான். ரீசன் ஆப்போனன்ட் டீம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படிங்கிறதுனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கடைசி 5 ஓவர்ல வந்து ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்றதுக்கு அவங்க ஆட வைப்பாங்க. அவங்க வந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா அவங்க ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து ஆடுறதுக்கு ரிச்சா கோஸோட பேட்டிங் கம்பல்சரி வரும். டாப் ஆர்டர்ல கண்டிப்பா 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் கூட விழுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரிச்சா கோஸ் பேட்டிங்ல இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே 20 இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் வரும். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பாயிண்ட்ஸா வந்து நின்றும். அப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலி எலிஸ் பெர்ரி அண்ட் ரிச்சா கோஸ் 2 பேருக்குமே நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பார்ப்பேன். ஸ்மிருதி மந்தனாவோட பேட்டிங்ல இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வருமான கொஸ்டின் மார்க். பட் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு வந்துடும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே சேஃபா இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு வேணா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து அவங்களை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே. இப்போ வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்
2 டீம்ல இருந்து யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர் பிரவுன், அமிலியா கேர், ரிச்சா கோஸ் அண்ட் எலிஸ் பெர்ரி. எலிஸ் பெர்ரிக்கு மேபி 1 or 2 ஓவர் கொடுக்க சம் சான்சஸ் இருக்கு. பட் 100% அவங்க ஃபிட் ஆயிட்டாங்க இல்லைன்னு லாஸ்ட் half an hourல இந்த டாஸ் போடுறப்ப அவங்க ரன் அப் பண்றாங்களா இல்ல நான் பார்த்துட்டு குரூப்ல சொல்றேன். பை சான்ஸ் ரன் அப் பண்ணாங்கன்னா குரூப்ல நான் கண்டிப்பா சொல்றேன். இவங்க எல்லாருமே ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருக்கக்கூடியவங்க. லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்சை கொஞ்சம் மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா கிம் கிராத், அமன்ஜித் கவுர், யாஸ்டிகா பாட்டியா, கனிகா அகுஜா. யாஸ்டிகா பாட்டியா கூட 40% தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களே 40% அப்படிங்கிறப்போ பை சான்ஸ் இவங்க இல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கமிலினி உள்ள வராங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 5% தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ல இருப்பாங்க. பை சான்ஸ் இவங்க இல்லைன்னா இருந்தாங்கன்னா இவங்களே 40% லோ பர்சன்டேஜ் தான். அடுத்தது கனிகா அகுஜாவும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் தென் பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கிம் கிராத் வெறும் 35% தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போலிங்னா மஸ்ட் ட்ரை உங்களோட டீம்ஸை பொறுத்த வரைக்கும். அமன்ஜித் கவுர் மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுவாங்க. பேட்டிங்ல வந்தாலும் 10 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ். இந்த 2 ஓவர் அந்த டெத் ஓவர்ல போடுறது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. தென் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னா பேட் ஃபர்ஸ்ட்ங்கிறப்ப எலிஸ் பெர்ரி அண்ட் ரிச்சா கோஸ் 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்சிபி உமன்ஸ்க்காக. பேட் செகண்ட் அப்படிங்கிறப்போ டேனி வயட் அண்ட் கிம் கிராத். ஸோ இதுல வந்து பேட் செகண்ட்ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க. ஸோ கிம் கிராத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது. அதே மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அமன்ஜித் கவுர், ஹர்மன்பிரீத் கவுர் 2 பேருமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட் ப்ரெஸ் பண்றப்போ ஹர்மன்பிரீத் கவுரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. அமன்ஜித் கவுருக்கு எதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், பவுலிங் ஃபர்ஸ்ட்ல தானே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் இவங்க இங்கேயும் வருவாங்க. ஏன்னா கடைசி கட்டத்துல தான் ஓவர் போடுறாங்க. அமன்ஜித் கவரை பொறுத்த வரைக்கும் அந்த டெத் ஓவர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ்ங்கிற மாதிரி அவங்க இந்த லாஸ்ட் மேட்ச் பயன்படுத்தினாங்க. இந்த மேட்சும் அதே மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா அவங்க போத் இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் பேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப. ஏன்னா பேட்டிங்லயும் இந்த கடைசி கட்டத்துல ஒரு 4 ஓவர்ல வந்தாங்க அப்படின்னா ஒரு 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கவும் சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ அதிகமாகுங்கிற கான்செப்ட்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் அவங்க போத் இன்னிங்ஸ்லுமே அந்த லாஸ்ட் மேட்ச் மாதிரியே பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காவும் வந்து இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாவது ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 2 டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்க வந்து மந்தனாவுக்கு வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து எலிஸ் பெர்ரிக்கு பர்சனலி நான் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். எலிஸ் பெர்ரிக்கும் ஜார்ஜியா வெகாவுக்கும். பட் ஸ்மிருதி மந்தனாவை தான் கிட்டத்தட்ட எல்லாருமே கொடுத்துருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு. பட் வேற எந்த அட்வான்டேஜுமே இல்லாதது மட்டும் தான் மைனஸ். ஐ திங்க் ஒரு 15 to 20 ரன் அடிச்சாங்கன்னா அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. இன்சியல் ட்ரெண்ட் கண்டிப்பா மந்தனாவுக்கு இருக்க சான்சஸ் இருக்குங்க. யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், அமிலியா கேர், நட்ஸ்வர் பிரவுன் இந்த 4 பேரும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஆயிடுறாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்ல இந்த 8 பேர்த்தையும் தான் அவங்களோட ஆப்போனன்ட் வந்து கம்பல்சரி பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த ஆப்ஷன்ஸோட கொண்டு போக மீதி இருக்கக்கூடிய 3 பேர் மட்டும் யார் பேட் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்ங்கிறத பொறுத்து நம்ம காம்பினேஷன்ஸை வந்து உருவாக்கிக்கலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். நாட் ஓன்லி ஸ்மால் லீக்ஸ், கிராண்ட் லீக்ஸ்க்குமே இவங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டா இருப்பாங்க. நட்ஸ்வர் பிரவுன், ஹைலி மேத்யூஸ், அமிலியா கேர் இந்த 3 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. மாத்தி நீங்க மல்டிபிள் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது இந்த காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. எலிஸ் பெர்ரிக்கு கேப்டன், ஜார்ஜியா வெகாமுக்கு வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா எலிஸ் பெர்ரிக்கு கேப்டன், தென் அமிலியா கேருக்கு வைஸ் கேப்டன். இந்த காம்பினேஷன்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நட்ஸ்வர் பிரவுன் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டன், நட்ஸ்வர் பிரவுன் வைஸ் கேப்டன். இப்படிதான் கிட்டத்தட்ட 60% கிராண்ட் லீக்ஸ்க்கே வருவாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல 95% ஆஃப் யூசர்ஸ் ஸ்மால் லீக்ஸ் இந்த காம்பினேஷன் தான் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஸ்பிக்கா இருப்பாங்க. நான் சொன்ன காம்பினேஷன்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு டீமாவது ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.